எப்பரா 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 இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன் மேஜிக் சர்வ் பண்ண போறேன். Are you ready? ஹாய் அண்ட் வணக்கம், வெல்கம் டு அப்பு சயின்ஸ் லேப். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மேஜிக் பால், எப்படி அந்த பால் வந்து ஃப்ளோட் ஆகுச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் அப்பு ஒரு ரெக்வஸ்ட் பண்ண போகிறார். என்னது? நீங்க ஒன் கிராஃப்ட் சயின்ஸ் இதில் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு காமிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் அப்பு சயின்ஸ் லேப்ல நான் பண்ண மாட்டேன். அச்சோ, அப்போ என்ன சொன்னார்? நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்போ வரமாட்டாராமே. அப்படியா? ஓகே, அவங்க எல்லாரும் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாமா? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? மேஜிக் பால். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒயிட் ஸ்ட்ரா. இது வந்து ஸ்ட்ரா மெயினாக வேணும். ஸ்ட்ரா எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் இருக்கிற ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பென்சில், அப்புறம் காம்பஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு சர்க்கிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கேலு, சிஸ்ஸர், அப்புறம் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டோ இல்லை உங்களுக்கு என்ன ஷீட் இருக்குதோ, நியூஸ் பேப்பரோ எந்த ஷீட் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. இது வந்து க்ளூ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் என்ன பண்ண போகிறோம்? 5 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது காமிங்க. ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர், ஒரு பர்டிகுலர் டயாக்கு நீங்கள் வந்து சர்க்கிளுக்கு நான் வந்து காம்பஸ் எடுத்திருக்கேன். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு வச்சுக்கலாமா? 5 சென்டிமீட்டர் ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ வச்சுட்டு எப்படி சர்க்கிள் பண்ணணும்? இங்கே ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கிளில் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண ஈஸியாக சர்க்கிள் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம லைன் போட்டுக்கோல, அந்த லைனுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டா இப்போ வந்து இந்த கர்வை கட் பண்ணிட்டா சர்க்கிள் வந்துடும். கட் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து இந்த கர்வை கட் பண்ணுறோம். நீங்கள் சிஸ்ஸர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, இங்கே ஒரு லைன், இந்த லைனை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு ஹாஃப் தான் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து அப்போது இங்கே ஸோ உங்களுக்கு க்ளூ ஒட்டுறதுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டேப்பை ஒட்டிக்கலாம். க்ளூக்கு வந்து லேட் ஆகும். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி கொடு. ஓகே, ஸோ நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
ஓகே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க டைட்டாக. ஸோ தட் உங்களுக்கு எங்கேயுமே ஏர் லீக் ஆகாது. இப்போ அப்படி ஒட்டியாச்சா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஸ்ட்ரா போகிற அளவுக்கு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராவோட இந்த பெண்ட் ஆகுது இல்லை, இந்த பெண்ட் ஆகிற இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து போட்டாச்சு. ஓகேவா? டேப் கொடுங்க. பெருசா இங்க 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 இங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி டேப்பையும் வச்சு வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஸோ இங்கே கேப் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்ட்ரா வந்து மேலே தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து பால் போட்டு நம்ம வந்து ஏரை வந்து ஊதி பார்க்க போகிறோம், பால் பறக்குதா இல்லையான்ட்டு. ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு வெயிட்டான பாலை போட்டு ஊதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா பறக்காது. நான் பறக்கும், பட் அதுக்கேற்ற ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்மளால் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக ஒன்று இந்த மாதிரி பேப்பர்லேயே செஞ்ச பால் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு வெயிட்லெஸ் பால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ வீட்டிலே அது வந்து 2 பக்கம் ஹோல் இருந்துச்சு, நான் டேப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்லெஸ் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் நல்லா ஹெவியாக நீங்கள் வந்து ஊதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே பறக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து அப்போ ஊதி பறக்குதான்னு பார்க்கலாமா? ப்ளோ ப்ளோ, வெரி குட். இப்போ நான் வெயிட் பால் போடுறேன், உன்னால் ஊத முடியுதுன்னு பார்க்கலாமா? ஏதோ ரொட்டேட் பண்ண முடியுது அப்போவால். ஓகே, இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ அந்த மேட்சுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ இதுக்கு பேர் இருக்க சயின்ஸ் நம்ம வந்து பார்ப்போமா? ஓகே, இதில் வந்து என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் ஸ்பீடு. ஸோ இப்போ ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ அதுவே ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேஸில் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஏரை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது பால் வந்து மேலே வந்து மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த டைமில் மிட் ஏரில் மூவ் ஆகும்போது அது வந்து அந்த ஏர் வந்து 2 பக்கமும் ஃபார்ம் ஆகி ஒரு கேஜ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி பால் வந்து மேலே வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஸோ கீழே இருக்கிற அந்த கேப்லலாம் என்ன ஆகும்னா லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த லோ ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்னா பாலை சுற்றி இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் கிரியேட் பண்ணி கீழே வரதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பால் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர், இந்த லோ ப்ரெஷர் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா பெர்னோலி பிரின்சிபல். என்னது? பெர்னோலி பிரின்சிபல். ஸோ இந்த இடத்துல நாங்கள் கீழே ஒரு ப்ளோயர்லேருந்து பாலுக்கு நேராக வச்சு ப்ளோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து பால் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெர்னோலி தியரம், பெர்னோலி பிரின்சிபல் சொல்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளைட் விங்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. போட்லாம் போகுது இல்லையா, பெரிய பெரிய போட்லாம், அதுக்கு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் வெயிட் பால் போட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த பால் போட போகிறீங்க, இந்த பால் சைஸுக்கு ஒரு ஃபனலை ரெடி பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸுக்கு, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இந்த பிரின்சிபல் வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நிறைய செஷன்ஸ் ஏஜ் பை ஏஜாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கூப்பன் கோட் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் கிட்ட அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபும் கிடைக்கும். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.